எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சர்க்கரை நோய் அப்படின்னாலே பெரியவங்க முதல் சின்ன குழந்தைகள் வரைக்கும் ஒரு பெரிய பயம் இருக்கு இல்லையா? ஆனா நம்ம பாரம்பரிய சித்த மருத்துவத்துல இந்த சர்க்கரை நோயை ரொம்ப சுலபமா கட்டுப்படுத்த ஒரு தெளிவான உணவு முறை இருக்கு. அத பத்தி தான் இந்த தொகுப்புல ரொம்ப விரிவா ஆழமா பார்க்க போறோம். சரி, நேரா விஷயத்துக்கு வருவோம். இந்த மூலத்தரவுகள் சொல்றத கேட்டா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. சர்க்கரை நோய் அப்படிங்கிறது ஒரு தீர்க்க முடியாத கொடிய நோய் கிடையாது. அது வெறும் ஒரு குறைபாடு மட்டும்தான். சரியான உணவு பழக்கத்தையும் நம்ம வாழ்க்கை முறையும் கொஞ்சம் மாத்தி அமைச்சா இதை ரொம்ப ஈஸியா நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா, முதல்ல சர்க்கரை நோய் பற்றிய ஒரு புதிய பார்வை. அப்புறம் காலையில எழுந்ததும் சித்தமுறைப்படி நம்ம காலை உணவு எப்படி இருக்கணும், அடுத்து மதிய உணவுல காய்கறிகளோட பங்கு என்ன, அதுக்கப்புறம் மாலை மற்றும் இரவு நேரத்துல நம்ம உணவு பழக்கம், கடைசியா ஒட்டுமொத்தமா ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறை. இது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். முதல்ல சர்க்கரை நோய் பற்றிய அந்த புதிய பார்வை என்னன்னு பார்ப்போம். இங்க ஒரு முக்கியமான விஷயத்த தரவுகள் ஆழமா பதிவு செய்யுது. சர்க்கரை நோயை பார்த்து பயப்படுறதை நிறுத்திட்டு ஒரு சரியான கட்டுப்பாடான உணவு பழக்கத்தோட நம்ம பாரம்பரிய சித்த மருத்துவ முறைகளையும் இணைக்கும் போது ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவை ரொம்ப துல்லியமா நம்ம கைக்குள்ளேயே வச்சுக்க முடியும். இது ஏதோ புதுசா வந்த விஷயம் இல்லைங்க. பல 100 வருஷங்களா நம்ம முன்னோர்கள் பின்பற்றிய ஒரு அற்புதமான முறை. சரி, இப்போ நம்மளோட ஒரு நாள் எப்படி ஆரம்பிக்கணும், காலை உணவு மற்றும் சித்த மருத்துவம் பற்றி பார்ப்போம். இதை ரொம்ப அழகா விளக்குறதுக்கு நம்ம முன்னோர்கள் சொன்ன ஒரு பழமொழி இருக்கு. ஆவாரம் பூ பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ. ஆவாரம் பூக்குள்ள எவ்வளோ பெரிய ஒரு மருத்துவ சக்தி ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிறத இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். பாரம்பரியமா இது மேல ஒரு பெரிய நம்பிக்கையே இருந்திருக்கு. அதனால காலையில தூங்கி எழுந்ததும் உங்க நாளை எப்படி ஆரம்பிக்கணும் தெரியுமா? வெறும் வயிற்றுல ஆவாரம் பூ கஷாயம் அல்லது ஆவாரம் பூ டீ குடிக்கிறத வழக்கமாக்கிக்கோங்கன்னு தரவுகள் பரிந்துரைக்குது. இது ஏன் ரொம்ப முக்கியம்னா, இது ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரோட அளவை ரொம்ப வேகமாக குறைச்சி அந்த நாளுக்கான ஒரு சூப்பர் ஸ்டார்ட்டை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்து காலை உணவு. நம்ம ஊர்ல வழக்கமா காலையில இட்லி தோசை தானே சாப்பிடுவோம். ஆனா அதுக்கு பதிலா திணை, குதிரைவாளி மாதிரி சிறுதானிய கஞ்சிகள், அப்படி இல்லைன்னா கேழ்வரகாடை, இதை உங்க உணவா மாத்திக்கோங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த சிறுதானியங்கள் உங்களுக்கு நாள் முழுக்க தேவையான எனர்ஜியை கொடுக்கறதோட மட்டும் இல்லாம சர்க்கரை அளவையும் ஏறி இறங்காம ஒரே சீரா வச்சுக்க ரொம்பவே உதவுது. அப்படியே மதிய நேரத்துக்கு வருவோம். மதிய உணவுல காய்கறிகளோட பங்கு என்னன்னு பார்க்கலாம். இப்போ இங்க கவனிக்க வேண்டிய ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த உணவு விகிதம் தாங்க. உங்க தட்டுல ஒரு பங்கு சாதம், அதாவது 33% இருந்தா கண்டிப்பா 2 பங்கு, அதாவது 67% காய்கறிகள் இருக்கணும். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா, சாதத்தை விட காய்கறிகள் தான் உங்க தட்டுல அதிகமா இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, என்னென்ன காய்கறிகள் சாப்பிடலாம்? பாகற்காய், அவரைக்காய், வெண்டைக்காய், சுண்டைக்காய், இந்த மாதிரி கசப்புத்தன்மையும் நார்ச்சத்தும் அதிகம் உள்ள காய்கறிகளை நிறைய சேர்த்துக்கணும். இது சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுல மாஸ்டர் அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், மதிய உணவு முடிஞ்சதும் 1 ஸ்பூன் நாவல் பழ கொட்டை பொடியை வெதுவெதுப்பான தண்ணியில கலந்து குடிச்சிங்கன்னா சாப்பிட்ட பிறகு சர்க்கரை அளவு திடீர்னு எகராம அப்படியே கண்ட்ரோல்ல இருக்கும். அடுத்ததா மாலை மற்றும் இரவு நேரத்துல நம்ம உணவு எப்படி இருக்கணும்னு பார்க்கலாம். சாயங்காலம் ஆனா ஒரு டீயோ காஃபியோ குடிச்சாதான் நமக்கு சுறுசுறுப்பாவே இருக்கும் இல்லையா? ஆனா அதுக்கு பதிலா நீராகாரம் இல்லைன்னா ஜீரக தண்ணீர் குடிச்சு பழகுங்கன்னு இந்த தரவுகள் சொல்லுது. இது நம்ம உடம்போட உள் சமநிலையை ரொம்ப சிறப்பா பராமரிக்கும். அதே போல ஈவினிங் டைம்ல பசிச்சா ஸ்நாக்ஸா வறுத்த வேர்க்கடலை இல்லனா வேக வச்ச பாசிப்பயிறு சாப்பிடலாம். இது சர்க்கரை அளவை எந்த வகையிலும் தொந்தரவு செய்யாம நமக்கு தேவையான இன்ஸ்டன்ட் எனர்ஜியை கொடுக்கும். இப்போ இந்த ரொட்டீன் எப்படி மெல்ல மெல்ல பில்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். இரவு உணவுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல் இருக்கு. லேசான ஒரு இரவு உணவை முடிச்சிட்டு கண்டிப்பா முழுமையா 2 மணி நேரம் கழிச்சு தான் தூங்க போகணும். இது செரிமானம் சீராகிறதுக்கு ரொம்பவே அவசியமான ஒரு படி. அந்த லேசான இரவு உணவுன்னா என்ன? 2 கோதுமை சப்பாத்தி அல்லது ஒரு கப் ஓட்ஸ் கஞ்சி. இது சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறது மட்டும் இல்லாம ராத்திரியில உங்களுக்கு ஒரு நிம்மதியான ஆழ்ந்த தூக்கத்தையும் கொடுக்கும். இறுதியா முழுமையான ஆரோக்கியமான வாழ்க்கை முறைனா என்னன்னு பார்ப்போம். இங்க நாம புரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, வெறும் டயட், அதாவது உணவு மட்டும் ஒரு நாளும் முழுமையான தீர்வாகாது. இந்த சிறப்பான சித்த உணவு முறையோட சேர்த்து தினமும் கொஞ்ச நேரம் உடற்பயிற்சி, அப்புறம் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாத ஒரு அமைதியான மனம், இது 3 சேரும்போதுதான் உங்க ஆரோக்கியம் முழுமையா உங்க கைக்கு வரும்.
இந்த தொகுப்போட முடிவுக்கு நம்ம வந்துட்டோம். சர்க்கரை நோய் அப்படிங்கிறது உங்களை முடக்கி போடுற ஒரு விஷயம் கிடையாது, உங்க வாழ்க்கை முறையை இன்னும் சிறப்பா மாத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களோட சமையலறையில நீங்க என்னென்ன மாற்றங்கள் செய்ய போறீங்க? நாளைக்கு காலையில உங்க நாளை ஒரு சூடான ஆவாரம்பூ தேநீரோடவும் சத்தான சிறுதானிய உணவோடவும் ஆரம்பிக்க நீங்க தயாரா? உங்க பதில நீங்களே கேட்டுக்கோங்க.